Students, welcome to Commerce class. Now in this unit 1, chapter 1, we are going to say about principle of management. So first lesson about the principle of management. Now before going into the class, let us discuss in detail what does the term management means. The management means how to manage, how to handle your matters, part of your changes in any organization. இப்போ வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? இப்போ மேனேஜ்மெண்ட்னா என்ன? தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலாண்மைனா இப்போது தமிழில் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மைன்னுவாங்க, இல்லை நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது வந்து 1950லேருந்து பெரிய பெரிய அறிஞர்கள், வெளிநாட்டு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1950லேருந்து இது நல்லா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் தான் நல்லா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1950ல் தான் இது மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல பெரிய லெவலில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்தியாவில் பிஃபோர் 1950 முன்னாடியே இந்த மேனேஜ்மெண்ட்ன்றது ஆன் ப்ராசஸில் தான் இருந்துருக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போது மேனேஜ்மெண்ட்னா டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இட்ஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் ஒர்க் டன் ஃப்ரம் அதர்ஸ். ஆர்ட் ஆஃப் கெட்டிங் ஒர்க் டன் பை அதர்ஸ்னால் இப்போது மற்றவங்கள்ட்டேருந்து நம்ம வேலை வாங்கிறது, அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ வந்து பிரின்சிபல் வந்து ஒரு மேனேஜர் சொல்லுவோம், அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு. என்ன மேனேஜ் பண்ணுறாங்க? எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்போ ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறது, எப்படி கிளாஸ் பண்ணுறீங்க, எல்லாம் வந்து எங்களை வந்து ஒரு ஆன்சர் கேட்குறாங்க. அவங்க கொஸ்டின் கேட்கும் போது நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். அப்போது அவர் ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜ் பண்ணுறாரு. ஒரு ஸ்கூலையே மேனேஜ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு ஸ்கூலை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க? இப்போ வீட்டில் வந்து நம்ம வீட்டில் யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா, சிலவங்க வீட்டில் அம்மா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, சில வீட்டில் அப்பா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்தையே வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ மேனேஜ் பண்ணும்போது என்னென்ன ஸ்கில் தேவை அவங்களுக்கு, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன் ஆஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் ஒர்க் டன் ஃப்ரம் அதர்ஸ். ஆர்ட்னா என்னென்னா ஒரு கலை. ஒரு கலைன்றது எப்படி நீங்கள் சொல்லலாம்னா, ஒரு கலை எப்படின்னா ஒரு வேலையை வாங்குறதே ஒரு கலை தான். வந்து நீ போய் வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தா அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு வந்து எந்த விஷயத்த ஆர்டர் பண்ணுமோ அந்த விஷயத்தில் ஆர்டர் பண்ணி அவங்க அந்த வேலையை வாங்கிப்பாங்க. அதுதான் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை சொல்கிறாங்க எங்கள்கிட்ட. இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலையை சொல்கிறோம். இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? இப்போ அவங்க அப்பா வந்து உங்களை தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அவருக்கு மதித்து அவர் மேனேஜ்மெண்ட், அவர் வந்து மதித்து அவர் வந்து அவரோட சொல் பேச்சு கேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. அதுதான் மேனேஜ்மெண்ட்டு. அதுதான் ஸ்கில் மேனேஜ்மெண்ட்டு. ஸ்கில்னால் அதுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும். ஒரு வேலை வாங்குறதுக்கும் ஒரு திறமை இருக்கணும். அதான் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் ஒர்க் டன் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை வாங்குறதுக்கும் ஒரு திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மேனேஜராக இருக்க முடியும். அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். இதெல்லாம் இருந்தால் தான் யூ கேன் பி அ மேனேஜர். இதெல்லாம் இருந்தால் தான் நீ ஒரு மேனேஜராக இருக்க முடியும். மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்லேயே ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, உங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு பணம் யார்கிட்ட கொடுக்குறது, அப்புறம் எப்படி வந்து சமையல் ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி எந்த நாளில் அரேஞ்ச் பண்ணுறது மேரேஜை, இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது. ஒரு மேரேஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு மேனேஜர் ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு மேனேஜ்மெண்ட் தான். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயத்தை அடையணும்னா அது ஒரு மேனேஜ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஒரு மேனேஜருக்கு வந்து தேவைன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். இதெல்லாம் ஒரு மேனேஜருக்கு இருந்தால் மட்டுமே அவர் ஒரு நல்ல குட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாப்டரில். இப்போ நம்ம இந்த புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப்.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு அன்றாட வாழ்க்கையிலேருந்து மேலாண்மைன்றது ரொம்ப மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக நமக்கு இருக்குது. மேனேஜ்மெண்ட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு தினம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காக நம்ம இருக்குது அப்படி சொல்லலாம். The practice of management could be found in our entire endeavor, whether we are in the playground, a library, or classroom, or hostel, and so on, wherein we plan many of our action and execute them in systematic manner to arrive at the desired result. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the practice and management could be found in our entire endeavor, whether we are in இப்போது ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து எந்த ஒரு முயற்சியுமே மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்றாங்க. என்டியூனா என்ன அர்த்தம்னா முயற்சி எந்த ஒரு முயற்சியுமே இப்போ வந்து நான் ஒரு லைப்ரரியாக இருக்கட்டும், ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்டலாக இருக்கட்டும், அது எல்லாமே என்னது பிளான் மெனி ஆஃப் அவர் ஆக்ஷன் எக்ஸிக்யூட் தம் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர் டு அரைவ் டு a desired result. It is a result, we are all are going on a desired result only. இப்போது நல்ல ஒரு விஷயத்தை எதோ ஒரு நாளும் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கரெக்டான ரிசல்ட் அடையணும்னா மேனேஜ்மெண்ட்டு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்ட் அண்ட் இட்ஸ் ஆர்ட்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ த அதர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்ட். மேனேஜ்மெண்ட்னாலே என்னது, ஒரு கோல் ஓரியன்ட்னு ஒரு குறிக்கோளை அடைவதற்காக நம்ம மேனேஜ்மெண்ட்டை நம்ம கையில் எடுத்துக்கணும். இட்ஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா அதை வந்து மற்றவங்க மூலம் நம்ம பண்ணுவோம். ஒரு வேலையை வந்து மற்றவங்க மூலம் நம்ம வேலை வாங்குவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷன் மிஷன் அண்ட் டிட்டர்மைன் த ஃபியூச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா எதுக்காக அந்த வந்து ஃப்யூச்சருக்காக அந்த மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வரைக்கும் என்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன்னா, மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு வாழ்க்கையில் தினம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேலாண்மையாக இருக்கிறது முக்கியத்துவமாக இருக்குது நமக்கு மேனேஜ்மெண்ட்டுன்ற சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு முயற்சியும் மேனேஜ்மெண்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முயற்சி என்ன, இப்போ நம்ம படிக்கிறோம், அதுக்கும் வந்து ஒரு பிளான் பண்ணாதான் ஒரு மேனேஜ் பண்ணணும். எப்படி படிக்கலாம், இந்த நாளில் எத்தனை யூனிட் படிக்கலாம், இந்த அக்கௌண்ட்ஸ் படிக்கிறோம், காமர்ஸ் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஒரு முயற்சி இருந்தாலே அது மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பிளே கிரவுண்டாக இருக்கலாம், ஒரு முயற்சி வந்து பிளே கிரவுண்டாக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து பிளே கிரவுண்டாக இருக்கலாம், லைப்ரரியாக இருக்கலாம், கிளாஸ் ரூமாக இருக்கலாம், ஹாஸ்டலாக இருக்கும். எங்கே ஒரு இதாக இருந்தாலும் ஆக்ஷன் ஓரியன்ட் எங்கே இருந்தாலும் எக்ஸிக்யூட் இன் சிஸ்டமேட்டிக் மேனர் டு அரைவ் அ டிசர்ட் ரிசல்ட். ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ ஒரு கிளாஸ் ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம டிசிப்ளின் வேணும் சொன்ன முடியுமா? அதுக்கேற்ற நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கிளாஸை முதல்ல லிசன் பண்ணணும், பேசாமல் இருக்கணும், லிசன் பண்ணணும். கிளாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட் லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் அன்வான்டாக வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அன்வான்டாக பக்கத்து கிளாஸை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இதில் சிஸ்டமேட்டிக் மேனரில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு கிளாஸை வந்து அப்சர்வ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஸோ த மேனேஜ்மெண்ட் இஸ் கிவிங் அ கோல் ஓரியன்ட் அண்ட் இட்ஸ் ஆர்ட்ஸ் ஆஃப் கெட்டிங். இப்போ ஒரு விஷயத்தை ஒரு கோல் ஓரியன்ட் மேனேஜ்மெண்ட்னாலே ஒரு கோல் ஓரியன்ட். ஒரு கோலை அடையணும்னா, கோல்னா என்ன, ஒரு குறிக்கோளை அடையணும்னா, இப்போ என்னோட குறிக்கோள் என்ன இருக்கணும், இப்போ இந்த லெசன் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லபடியாக புரியணும், அது என்னோட கோல் ஓரியன்ட். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா ஒரு பல லெசன்ஸ் பல புக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற சேனலில் எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படி 4-5 வாட்டி இதை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ தான் கோல் ஓரியன்ட் ஆகும். உங்களுக்கு புரியணுன்றதுனால நம்ம இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம். அப்போது வேற ஒருத்தர் மூலம் நான் அந்த திங்ஸை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் கோல் ஓரியன்டாக. இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மற்ற சேனல்லேருந்து நான் வந்து ஒரு 4-5 சேனல்ந்து நான் வந்து என்ன பார்ப்பேன், எப்படி இவங்க சொல்கிறாங்க, இவங்க எப்படி மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறாங்கன்றதெல்லாம் பார்ப்பேன். அப்போ வந்து மற்றவங்க மூலம் நான் அந்த ஒரு வேலையை வாங்கிக்கிறேன். அதுதான் கோல் ஓரியன்ட் வித் கெட்டிங் திங் த்ரூ அதர்ஸ் அப்படின்னா. த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷன் மிஷன் அண்ட் டிட்டர்மைன் த. ஒரு ஆர்கனைசேஷன்னா இப்போ எப்படின்னா டு ஹெல்ப் த அச்சீவ் த ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மிஷன்னா ஒரு பெரிய லெவலில் அவங்க எடுத்துகிட்டு வரணும், ஃப்யூச்சர் வந்து பெரிய லெவலில் அவங்க எடுத்துகிட்டு வரணும்னா மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும் அவங்களால அந்த இது மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் அங்கே இருந்தால் மட்டுமே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்ன்ற.
in such a way that otherwise of organization or individual is decided by the way they manage the function. இப்போ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ஃபங்க்ஷன், டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டினா எல்லாமே என்னது மேனேஜ் பண்ணணும். அவங்க தான் அப்போ தான் வந்து அந்த வந்து கோல் ஓரியன்ட் யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் த goals. So it goes without saying the management is all the more important in organization life in any part of the world. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட் இஸ் a very important part அப்படி சொல்கிறோம். இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நாட் ஒன்லி இன் அவர் கண்ட்ரி, இட் இஸ் அ குளோபல் அண்ட் யூனிவர்சல் அக்செப்டட். இது வந்து நம்ம மட்டும், நான் மட்டும் சொல்லலை, நீ மட்டும் சொல்ல, இந்த புக்கு மட்டும் சொல்ல, இதை எல்லா உலகமே இது அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ இன்ட்ரடக்ஷன் டு யூ வாட் இஸ் அ மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ மேனேஜ்மெண்ட்டோட ஒரு சின்ன ஒரு ரீகேப். Important points to management. Important points to management. What is a management? What is a management? என்னன்னா what is a management? Management is a part and parcel of our day-to-day life. So management is a goal oriented and it is an art of getting things done with and through others. இதுதான் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு இஸ் ஒரு தினம் முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே லைஃப். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்டட் and it's the art of getting things done with and through others. நம்மளால் இல்லைன்னா மற்றவங்களால் நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னா, கோல் அடையணும்னா மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.